இந்த லோகத்தில் ஒரு பெண் புலி உண்டு எனில் அது அக்கால் காளியம்மாதானுங்கோ அப்படின்னு அன்போட பண்போட பாசத்தோட உரிமையோட பரிவோட நம்ம தம்பிகள் அண்ணன் சீமானுடைய தம்பிகள் அழைப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்த வகையில் அக்காவை ஒரு பெண் புலியாகவே பாவித்து வருகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, அக்கா ஒரு பெரும் கதை சொல்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக்கா எளிதான கதை சொல்லி இல்லை. சீமான் அண்ணனுடைய கட்சியில் நாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுவும் சீமானுக்கு அடுத்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சீமான விட பல மடங்கு கதை சொல்ல வேண்டும். அந்த அளவில் கதை சொல்லும் திறமை வாய்ந்தவராக இருந்தால் மட்டுமே அந்த அரசியலில் ஜொலிக்க முடியும். நாம் தமிழர்கள் மத்தியில் பிரபலம் அடைய முடியும். வாழ்வீச்சு இருக்கிறதோ இல்லையோ, வார்த்தை வீச்சு இருந்தால்தான் மேடையில் அலங்கரிக்க முடியும். அந்த அலங்காரத்தை செய்யக்கூடியதில் மிகவும் திறமையானவர் நம்ம அக்கா காளியம்மக்கா. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நம்ம காளியம்மக்கா அரசியலில் வளர்வது நமக்கு ஏற்புடையது, சந்தோஷத்தை தருவதுதான். வாழ்த்துக்கள். ஆனால் அக்கா அந்த கதை சொல்லி அழைப்பாங்க பாருங்க. கதைன்னா கதை, அப்படி ஒரு கதை சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த காற்றுல வாங்கினோம்னா இந்த காற்று வழிய வழியும், அறிவு வழியும், வேற ஒன்றும் இல்லை. அக்கா அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் சீமா இலங்கைக்கு போயிட்டு வந்தார்ல, ஈழத்துக்கு போயிட்டு நம்ம மேதகு பிரபாரன் அவர்களோடு இருந்து ஆமைக்கறியெல்லாம் சாப்பிட்டு விட்டு வந்தார்ல, அந்த கதை. அப்புறம் அரிசி கப்பலில் AK-74 வச்சு சுட்டு விளையாட்ட கதை. அரிசி கப்பல், அதுவும் எந்த நாட்டு அரிசி கப்பலும் வந்திருக்குங்க. அதை மடக்கி அப்படியே நம்ம கொண்டு போய், ஒருபோதும் விடுதலை புலிகள் கடல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் அல்ல. உறுதியாக அவர்கள் எந்தவித கொள்ளையிலும் பண மோசடியிலும் ஈடுபடுபவர்கள் அல்ல. ஆனால் அண்ணன் சீமா தெள்ள தெளிவாக என்ன சொல்லுவார்? அரிசி கப்பல் வெளிநாட்டில் இருந்து வந்தது, அதை மடக்கி அந்த அரிசி கப்பல்லே நாங்கள் சுட்டு விளையாண்டோம் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். எந்த மாதிரியான ஓலா கதைகளை, உருட்டு கதைகளை, புரட்டு கதைகளை சீமான் சொல்லி கொண்டு வருகிறார் என்பதே அதற்கு பெரும் உதாரணம். அதாவது விடுதலை புலிகளுடைய கொள்கைகளுக்கு விரோதமாகவே இந்த கதையை ஒரு அமைச்சிருக்கார், கட்டமைச்சிருக்காருங்கிற போல அதை புரிஞ்சுக்கிடணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட மாட்டோம். ஏன்னா அண்ணன் சொல்வது மட்டும்தான். இப்போது பிரபாரன் அவர்களே நேரடியாக ஏதாவது சொன்னால் கூட, நான் தான்ப்பா பிரபாரன் வந்திருக்கேன், எனக்கு இப்போ வயசு 70 ஆக போகுது, சீமானுக்கு இப்போ 60 ஆக போகுது, 2 பேருமே வயதை தாண்டி விட்டோம் அப்படின்னு பிரபாரனே சொன்னார்னு வைங்க. சே, நீ போயா கிழவன், எங்கள் அண்ணன்லா அவனுக்கு வயசு எங்கே போகுது அப்படின்னு விட்டுவாங்க. ஏன்னா அண்ணன் வயசு போகிறதா எந்த இடத்துலையும் காட்டலை. நிறைய லேட்டஸ்ட்டு விஷயங்கள்லாம் வரதை பார்த்தா அண்ணன் தினசரி 10 வீடியோ போடலாம். அவ்வளோ கண்டது அண்ணன்கிட்ட குமிஞ்சு கிடக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அண்ணன்கிட்ட அவ்வளோ கூட்டு அதை பூரா காய்ச்சி பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கே. நம்ம எப்படி போடணும்னு நம்ம கதற வேண்டியிருக்கு. அந்த அளவில் காய்ச்சி கண்டென்ட்டாக அண்ணன் வச்சுருக்காரு. மாஜிகள்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பிகள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பாப்பீங்களா? மாஜி தம்பிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்ச்சி பிடிச்சவன் நான் இவனுக்கு எவ்வளோ அழுதுருக்கேன் அப்படின்ட்டு சோசுவான்ட்டு ஒரு தம்பி சொல்லியிருக்காரு. தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம எதையுமே பட்டுன்னா சட்டுப்புட்டு எதையும் முடிவெடுத்து போடுறதில்லை. முழு தரவுகளையும் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் சுருங்க. அண்ணன் ரொம்ப இந்த மீனை கழுவுவாங்கள, உப்பை தேய்ச்சி அப்படி பிறகு ஒரு அருவாமனையில் வச்சு இப்படி உரசுவாங்க. அப்போ தான் இந்த செதில் போகும், மீன் உள்ள செதில் போகும்னு அருவாமனையில் வச்சு கிருன்னு உரசுவாங்கள்ல. அதே மாதிரிலாம் நம்ம அண்ணனை கழுவுது கிடையாது. நாம் அப்படி கழுவுது கிடையாது. அண்ணனை எப்படி கழுவுனா கூட அந்த கம்பில் ஒட்டு வச்சு அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி அண்ணனுக்கு அந்த இது கழுவக்கூடாது. அண்ணனுடைய அழுக்குகள் கழுவக்கூடாது. அந்த அளவில் அழுக்கு பிடிச்சவன், காய்ச்சி பிடிச்சவன், கஷ்மாலம் பிடிச்சவன் யார்? நம்ம அண்ணன் சீமா. அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் கழுவக்கூடாதுங்கிறது தெரியும். அதனால் நம்ம உப்பு தேய்ச்சிலாம் கழுவுறது இல்லைன்னு வைங்களேன். ரைட்டாக
லைட்டாக அப்படிதான். ஆனால் தம்பிகளுக்கு கோபமாக தான் வரும். என்னடா அண்ணனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் அப்படியே தமிழர்களுக்காக நாங்கள் எதையாவது உருட்டி புரட்டி அண்ணனை அதிபராக்கி விடலான்னு பார்த்தா இவன் வந்து இடைஞ்சலா முட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது முட்டு போடுதான். அட தம்பிகள், நான் போடுற முட்டு நீங்கள் போடுற அந்த வெறும் முட்டியை விட பலமான முட்டா இருக்காதுல்ல. நம்மளையே பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கு? அது எதுக்கு? நீங்கள் ஆதரவு தாங்க தம்பி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி. நமக்கு ஆதரவு பேராதரவு கொடுக்கணும், அதைத்தான் நம்ம இப்போ வேண்டுவோம். ஆமாம், நீங்கள் எதிரையாக இருங்க, அதெல்லாம் எப்படி வேணாலும் ஏகடியாக வேணாலும் பேசிட்டு போங்க. ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அறிவு சார்ந்த தளத்தில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி தம்பி, இப்போ யார் நம்ம அக்கா காளியம்மக்கா என்ன உருட்டியிருக்காங்க, எப்படி உருட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீடியோ எடுத்து நம்ம போடண்டாம். அந்த காப்பிரைட்டு இதெல்லாம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திடும் பின்னாலையில். இப்போ ஒன்றும் வரவும் இல்லை, செலவும் இல்லை. செலவு இருக்கும், வரவு இல்லைன்னு வைங்களேன். அப்படி இருக்கிறதுனால பின்னாலையில் கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல. அதனால் வந்து அக்கா வீடியோவை போடலை. ஆனால் அக்கா என்ன சொல்லியிருக்காங்க, கத்தார் நாட்டுக்கு போனேன், நான் கத்தார் நாட்டுக்கு போனேன். யார்? நான் போகலப்பா. நான் எங்கே கிராமத்தை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. எனக்கு முழுக்க படிக்கணும், செய்தி பேப்பர் படிக்கணும், டிவியை பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், எக்ஸ் தளத்தை பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும். இதுலேயே இப்போ வந்து பாடி போய் தோட்டத்தில் கொஞ்சம் களை வெட்டணும், தண்ணி பாய்க்கணும், முழு நேர வேலைகள் இப்படி போயிட்டுருக்கு. நான் ஒரு விவசாயி இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. நான் அரசியலிலும் ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு பயணிக்கிறேன்னு வச்சுக்கிடுவோமே. அதனால் வந்து நமக்கு வேறு விதமான வருவாய்கள்லாம் இல்லை. அதை நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா 200 ரூபாய்க்கே அதை வந்து பாடாப்படுறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான 200களை நான் விரும்புவதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. அது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம அக்கா காளியம்மக்கா என்ன பண்ணியிருக்காங்க, நான் கத்தாருக்கு போனேன், கத்தாருக்கு போனேன், அன்னை சீமான கேட்டாக. இது அன்னை சீமான கேட்டாக. என்னன்னு கேட்டாக, ஏன்னு கேட்டாக, எதுக்கு கேட்டாக? சீமான என்னன்னு கேட்டாக, எதுக்கு கேட்டாக, ஏன்னு கேட்டாக அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. அதுக்கு தான் அக்கா காளியம்மாவே அப்படியே விவரத்தை சொல்லுது. ஆமாம், நான் போனேன்னா போய் இறங்கின உடனே அங்கே ஒரு பொம்மை நாட்டி வந்திருந்தாக. அந்த பொம்மை நாட்டி என்ன கேட்டாகன்னா, சேலை உடுத்திருக்கீங்களே நீங்கள் தமிழான்னு கேட்டாக. அதாவது அவங்க தமிழான்னு கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். சேலை எடுத்திருக்கீங்களே அதான் கண்டுபிடிச்சிட்டேன்னாங்க. அதான் எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாக்கா ஒரு உருட்டு போட்டிருக்காக. வருங்க உருட்டு. என்ன உருட்டு, பொறி உருண்டையை விட பெரிய உருட்டாகல்லவா இருக்கிறது. அண்ணன் சீமானின் தங்கை காளியம்மளா இல்லொரு மற்றும் ஒரு சீமானா நம்ம அக்கா காளியம்மக்கா அப்படி நினைக்கும்படியாக அவர்களுடைய உருட்டை உருட்டாக உருட்டி விட்டு கொண்டே இருக்கையிலே நாம் எங்கே வருவோம்? இந்தியாவுக்குள்ள சேலை எல்லா மாநிலத்தவ பெண்களும் உடுத்திருக்காங்களே, நம்ம மாநிலத்து பெண்கள் மட்டும்தான் உடுத்திருக்காங்களா? இல்லையே, எல்லா மாநிலத்துக்காரர்களும் உடுத்திருக்காங்களே. உடுத்துற விதம் வேணுமான்னா பல விதமாக இருக்கலாகோ. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்ரீலங்காவான்னு கேட்டாக அப்படின்னு நம்ம கேட்டா அக்கா அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. நீங்க ஸ்ரீலங்காவான்னு அவங்க கேட்டாங்க. இல்லைன்னே தமிழ்நாடுன்னே. தமிழ்நாடுன்னே அவங்க கேட்டாக பாருங்க ஒரு கேள்வி. யுவர் பிரபாகரன் சீமான் அப்படின்னாக புல்லரிச்சு போனேன் நான் புல்லே அரிச்சு போனேன். சீமான் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எங்க அண்ணன் சீமானை அவங்க கேட்டாங்க அப்படின்னு நம்ம காளியம்மக்கா உருட்டுனாக பாருங்க. உருட்டுனாக சப்பாத்திக்கு மாவு உருட்டி இருந்தா கூட 4 சப்பாத்தி வயிறார சாப்பிட்டு இருக்கலாம் அல்லவோ.
கத்தாருக்கு போக காசு எவ்வாறு வந்தது? பயண விவர திட்டங்கள் எல்லாம் எப்படி கிடைத்தது? கட்சி நிதியா, இல்ல உங்கள் தன்னாட்சி நிதியா, சுயாட்சி நிதியா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, கத்தாரில நாம் தமிழர் ஒருங்கிணைப்புக்கு நாங்க போனோம்னு சொல்லுவாங்க அக்கா, சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, நம்ம அக்கா காளியம்மக்கா அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க, அந்த அம்மா ஸ்ரீலங்கா அப்படி இப்படின்னு போய் சுற்றி வந்துடுவாங்க, அதாவது அப்படி நாடோலம் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இவர்கள் சேலை உடுத்தினார்கள் என்றால் தமிழர் அப்படின்னு புரிதலோடு கேட்டுவிட்டார். ஆனால் பிரபாகரனை அவர்கள் கேட்டார் என்றால் அது சரிதான். பிரபாகரன் என்பவர் நாடு முழுமைக்கும் அல்ல, உலக முழுமைக்கும், உயிர் உள்ள வரைக்கும், உயிர் அப்படின்னு இருக்குல்ல, உயிர்கள் இருக்குல்ல, அதுகள் உள்ள வரைக்கும் பிரபாகரன் என்றால் யார் என்று தெரியும், அவர்களுக்கு புரியும். வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற உயர் பெயர், ஒரு மனிதர், மாமனிதர், வரலாற்று சின்னம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஆனா அந்த புழுகுனி இருக்காரே, புழுகுனி, நம்ம புழுகுனி நம்ம சீமான் புழுகுனி இருக்காரே, புழுகுனி, இந்த புழுகுனியை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க அக்கா காளியம்மக்கிட்ட தான் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நீங்க மற்றும் ஒரு சீமானாக மாறிவிட்டது நல்லாவே விளங்குதக்கா காளியம்மக்கா, நல்லாவே விளங்குதக்கா. இன்னுமே கட்சி நாசமா போயிருமோ, இன்னுமே கட்சி நாசமா போயிருமோ அக்கா காளியம்மக்கா, இப்படி புழுகுதிகளே, இன்னும் தம்பிகள் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார்கள் இன்றே கேட்க வேண்டியுள்ளதே அக்கா. சரி அக்கா, கேட்டுருவோம், அதையும் கேட்டுருவோம், இதையும் கேட்டுருவோம், இதையும் கேட்டுருவோம், அதையும் கேட்டுருவோம், இதையும் கேட்டுருவோம். ஏக்கா, இந்த மாதிரியான கதை எழுதுவதற்கு எங்கு கற்றீர்கள்? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன் அக்கா. காளியம்மா அக்கா, காளியம்மா அக்கா, காளியம்மா அக்கா, காளியம்மா அக்கா அப்படின்னு நம்ம வில்லிசையை முடித்துக் கொள்வோம். பைத்தியக்கார கூட்டமா இருக்கியாடா தம்பிகளா. சரி, ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்கீங்க, வெறுமுட்டித்தனமா இருக்கீடா. இவன் ஒரு பொய் சொல்லுதா, கத்தாரில் போய் நின்றுக்கிட்டு, ஒரு அரபு நாட்டில் போய் நின்றுக்கிட்டு சீமான தெரிஞ்சது, எனக்கு சீமானான்னு கேட்டாங்களா, நாடு முழுமைக்கும் பொய்யான பதில் போட்டுக்கிட்டோம், ஆட்டையை போட்டுக்கிட்டு அவனை போய் பேசுகிறான்னுட்டு நீங்களும் அடாடா என்னடா தம்பிகள் நம்பி கைத்தட்டி தொலைக்கீங்களடா. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து போமா நீனு ஒருத்தி அப்படின்ட்டு இப்படி தட்டி விட்டுட்டு போகிறத விட்டுட்டு